ஓ ஹாய் குட்டீஸ், இது சுட்டீஸ் நேரம். கதைகளும் பாட்டுகளும் கொண்ட ஒரு மாய உலகம், வாங்க ஆரம்பிக்கலாம். ஹாய் சுட்டீஸ், இது கதை சொல்லும் நேரம். ஹாய் சுட்டீஸ், ஒரு குட்டி யானையோட கதையை இன்னைக்கு பார்க்கலாமா? ஒரு காட்டில் ஒரு சின்ன யானை இருந்துதான். அழகாக இருந்ததா அது. அந்த யானைக்கு யாருமே ஃப்ரெண்ட்ஸ் இல்லையாம். அது என்ன பண்ணுச்சா, ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸை தேடிட்டு போயிட்டு இருந்ததாம். வழியில் போகிறப்ப ஒரு மயிலை பார்த்துச்சான். அந்த மயிலை பார்த்து கேட்டுச்சான், வணக்கம் நண்பா, நீ என்னோட ஃப்ரெண்ட் ஆகிறியா, நீ என்னோட நண்பன் ஆகிறியான்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த மயில் சொல்லிச்சா, ஐயோ இல்லை இல்லை, நான் பறக்கிறேன், உன்னால் பறக்க முடியாதே, நான் எப்படி உன்னோட ஃப்ரெண்ட் ஆக முடியும் அப்படின்னு மயில் போயிடுச்சான். சரின்னு அப்படியே சோகமாக இன்னும் நடந்து போயிட்டே இருந்துச்சான் அந்த குட்டி யானை, அழகான குட்டி யானை. கொஞ்ச தூரம் போன பிறகு வழியில் என்ன பார்த்துச்சான், ஒரு நரியை பார்த்துச்சான். அந்த நரியை பார்த்து கேட்டுச்சான், ஹாய் நரி, நீ என்னோட ஃப்ரெண்ட் ஆகுறியா, நீ என்னோட நண்பன் ஆகுறியான்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த நரி சொல்லிச்சான், ஐயோ நீ எவ்வளோ பெருசாக இருக்க, உன்னை பார்க்கவே எனக்கு பயமாக இருக்குது, நான் எப்படி உன்னோட ஃப்ரெண்ட் ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு அது ஓடி போயிடுச்சான். இது மறுபடியும் சோகமாக இந்த குட்டியான என்ன பண்ணுச்சான், போயிட்டே இருந்துச்சான். அதுக்கப்புறம் மரத்து மேலே ஒரு குரங்கு தாவி விளையாடிக்கிட்டு இருந்துதான். அந்த குரங்கை பார்த்து கேட்டுச்சான், ஹாய் நண்பா, நீ என்னோட ஃப்ரெண்ட் ஆகிறியா அப்படின்னு கேட்டுச்சான். எனக்கு யாருமே ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, நீயாவது என்னோட ஃப்ரெண்ட் ஆகிறியா அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த குரங்கு பதில் சொல்லிச்சா, ஃப்ரெண்டா, நானா, உன் கூடவா, சரி சரி, நான் உன் ஃப்ரெண்டாக வரேன், ஆனால் நான் உன் மேலே ஏறி உட்காந்து சவாரி பண்ணுவேன், எனக்கு கூட்டிகிட்டு போறியான்னு கேட்டுச்சா. ஒரு நைட் என்ன பண்ணுச்சா, எல்லா அனிமல்ஸும் ஒன்றா இருந்துச்சு. அப்போ திடீர்னு நைட்டில் ஒரு பெரிய சிங்கம் வந்துச்சா. சிங்கம் வந்து கர்ஜிட்டு வந்துச்சு, நான் தான் இந்த காட்டோட அரசன், எல்லாம் இங்கே ஓடுங்க, யாரும் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து மிரட்டுச்சான். இதை பார்த்த உடனே எல்லா மிருகமும், நரி, மயில், குரங்கு எல்லாம் பயந்து ஓடிச்சான். ஆனால் யானை, அந்த குட்டி யானை மட்டும், அழகான குட்டி யானை மட்டும் பயப்படாமல் நின்றுட்டு இருந்துதான். அந்த குட்டி யானை மட்டும் தைரியமாக நின்றுட்டு சத்தமாக ஒரு சவுண்ட் விட்டுச்சான். அது குட்டி யானையோட சத்தத்தை கேட்டு அந்த சிங்கம் பயந்து ஓடி போச்சு. உடனே எல்லாம் ஒளிஞ்சிட்டு இருக்கிற எல்லா சின்ன சின்ன விலங்குகள்லாம் வெளியில வந்து அந்த யானைக்குட்டியை ஆச்சரியமா பார்த்துச்சான். ஐயா அப்பா, நீயா இந்த சிங்கத்தை விரட்ட, அவ்வளோ பெரிய சிங்கத்தை நீ தைரியமா விரட்டியிருக்கியே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குரங்கு, முயல், நரி, மயில் எல்லாமே ஓடி வந்துட்டு அது ரொம்ப சந்தோஷமா கொண்டாடிச்சாங்க குட்டி யானைய. அப்ப எல்லாம் சொல்லிச்சா, நீ தான் என்னோட உண்மையான நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே எல்லாம் வந்து ஒன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்களாம். அப்ப அந்த யானை ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சான். அப்பாடி, நம்மளுக்கு ஒரே டைம்ல இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒன்னா ரொம்ப சந்தோஷமா ஜாலியா ஃபெஸ்டிவல் மாதிரி கொண்டாடிச்சுங்களா அன்னைக்கு. அப்போ நம்மளை எல்லாம் ஒன்றா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம், நம்மளை யாரும் எதுவும் பண்ண முடியாது, நீ தான் என்னோட உண்மையான நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையான நட்பு எப்பவுமே துணையாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிச்சான் என் குட்டி யானைக்கிட்ட. குட்டி யானை ரொம்ப சந்தோஷமா எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஜாலியாக ஆடி பாடி இருந்துச்சுங்க. இது ஹாய் செல்லகுட்டீஸ், இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, உண்மையான நட்பு எப்பவுமே துணையாக இருக்கும். ஆபத்து சமயத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கணும். இதுதான் நம்மளுக்கு இந்த கதையிலேருந்து தெரியுது. ஓகேவா? தேங்க்யூ, பாய்.